மிக்ஸி ஜாரில் 3/4 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு, 3/4 ஸ்பூன் மிளகு தண்ணி எதுவும் ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 6 பல் பூண்டை தோல் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கலருக்காக 1.5 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், காரத்துக்காக 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, புளிப்புக்காக கொஞ்சமாக புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு மீன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். மீன் மேலே அப்ளை பண்ணியாச்சு. 1/2 hour கிட்ட ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சுடட்ட பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுட்டு நம்ம மசாலா தடவை வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீனை சேர்த்த உடனே திருப்பிடாதீங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.